எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகவும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நாம் வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 3 முதல் 7 வரை எல்லாரும் சத்தமா வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு சத்தமா வாசிங்க அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவானுமாய் இருக்கிறாய். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு டிராவல் ஃப்ரம் ஸ்லேவரி டு நியூ லைஃப். அடிமைத்தனத்திலிருந்து புது வாழ்வை நோக்கி ஒரு பயணம். மீண்டும் சொல்லுகிறேன், அடிமைத்தனத்திலிருந்து புது வாழ்வை நோக்கி ஒரு பயணம். டிராவல் ஃப்ரம் ஸ்லேவரி டு நியூ லைஃப். நம்முடைய தேவன் நமக்கு எப்பவுமே ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். ஒரு புது வாழ்வை உங்களுக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக ஒரு புது வாழ்வு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, ஆறுதலான, பரிசுத்தமான நல்வாழ்வு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய கடந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பலவிதமான அடிமைத்தனத்திற்குள்ளே நீங்க கட்டப்பட்டிருப்பீர்களானால், இன்னைக்கு இந்த செய்தி கொடுக்கும் போதே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அறுத்து ஒரு புது வாழ்வுக்கு நேராக ஒரு பயணத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. தேவன் உங்களுடைய அடிமைத்தனத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அடிமைத்தனம் என்பது என்ன? அடிமைத்தனம் என்பது நம்முடைய அடிப்படை உரிமைகளை கூட நம்மளால செய்ய முடியாமல் அதை வேறு ஒருவருக்கு விட்டு கொடுத்து அவர்கள் விரும்புகிறதை மரண பரியந்தம் செய்து சாவதுதான் அடிமைத்தனம். உங்களுக்கென்று ஒரு சித்தமோ, உங்களுக்கென்று ஒரு விருப்பமோ, உங்களுக்கென்று ஒரு ஆசையோ, உங்களுக்கென்று ஒரு தரிசனமோ கிடையாது. உங்களை ஆக்கிரமித்திருக்கிற காரியம் எதுவோ அது என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்பட்டு நீ விரும்புகிறாயோ விரும்பவில்லையோ, நீ சுகமாயிருக்கிறாயோ இல்லையோ, செய்ய முடிகிறதோ முடியவில்லையோ, செய்துதான் ஆக வேண்டும். செத்து விழும் வரை அந்த குறிப்பிட்ட காரியத்தின் அடிமைத்தனத்திலேயே கடப்பதுதான், அந்த குறிப்பிட்ட காரியத்தின் கட்டுக்குள்ளே இருப்பதுதான் அடிமைத்தனம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளை விரும்பல. சுயாதீனமாய் நாம் புது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுயாதீனம் என்றால் என்ன வேணாலும் நம்ம இனிமே யாருக்கும் கட்டுப்பட்டவங்க அல்ல, என்ன வேணாலும் செய்வது என்பது அல்ல. தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தரிசனங்கள், திட்டங்கள், சித்தங்கள், விருப்பங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றி கர்த்தரால் வருகிற மெய் ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பது என் வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிற புது வாழ்வு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு அடிமைத்தனத்தின் வாழ்வு வாழ வேணும்னு விரும்புறீங்க? யாருக்குமே விருப்பம் இல்லை.
ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் புது வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புறீங்க? நான் ரெண்டு கையும் தூக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புது வாழ்வு வாழணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய கரங்களையும் பார்க்கிறேன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு காரியம் இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு தருகிற புது வாழ்வையை நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும் என்று நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எப்பேற்பட்ட அடிமைத்தனம் இருந்தாலும் இந்த செய்தியில கர்த்தர் அந்த சங்கிலிகளை கர்த்தர் உடைப்பாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எழும்புங்க, எழும்பி புது வாழ்வுக்கு நேரா டிராவல் பண்ணுங்க. எது உங்களை சிறப்பிடித்திருந்தாலும், எது உங்களை கட்டி வைத்திருந்தாலும் அந்த சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த மெய்யான ஆசீர்வாதங்களை, அந்த பரலோக ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தேவன் கிருபை தருவாராக. 1 பேதுரு 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். எல்லாரும் இன்னொரு தடவை எல்லாரும் வாசிக்கிறீங்களா? நீங்க பைபிள் கொண்டு வந்தா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல பாஸ்டர் நான் அதை வேகமா எடுக்க முடியல அப்படின்னா நீங்க டிவி பார்க்கலாம். ரைட்டா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சென்ற வாழ்நாள் காலத்திலே, அதாவது முன்னாடி நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது அதாவது முன்னாடி புறஜாதிகளுடைய இஷ்டப்படி வாழ்ந்த நாளிலே நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை என்ன செய்தோம்? இதை செய்யும் போதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை கிடையாதுன்னா வாழ்க்கையில இல்ல, உலகத்தோட, சமுதாயத்தோட, பக்கத்து வீடோட, புறஜாதிகளோட நீ என்ன வேணாலும் பண்ணு, காமவிகாரம் பண்ணு, குடிச்சு வெறி, களியாட்டு பண்ணு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். துர்இச்சைகளின்படி நட. இதெல்லாம் செய்யும் போது பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த வசனம் வாசிங்க. 4வது வசனம், அந்த துன்மார்க்கமான உளையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே நீ புது வாழ்வு வாழ்வதை பார்க்கும் போது துன்மார்க்கர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். எத்தனை பேர் தூஷிக்கப்படுறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தந்திருக்கிறாரு. இதை பார்க்கும்போது புறஜாதிகளுக்கு பொறுக்கலை. அவன் பக்கத்துல உட்காந்து டம்ளரை சியர்ஸ் பண்ணும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அவன் பக்கத்துல உட்காந்து களியாட்டு பண்ணும்போது, துன்மார்க்கம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இப்ப நான் அதிலிருந்து பிரிக்கப்பட்டு நல் வாழ்க்கை வாழுகிறேன். அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினால் அவங்க ஆச்சரியப்படுகிறார்கள், உங்களை தூஷிக்கிறார்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷன் நடத்தணும். சிஜி சாக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐயாவுடைய கன்வென்ஷன் நடந்தது. முதல் நாள் இந்த பாட்டு போட்டோம். வெளியில 2 ஸ்பீக்கர், சர்ச்சுக்குள்ள தான் நடத்தணும். வெளியே 2 ஸ்பீக்கர். பாட்டு போட்ட உடனே 2 தட்டியை வச்சு மறிச்சிட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான். உடனே வந்துட்டான் வெளியில. ஹல்லேலூயா. வந்துட்டு உடனே சொன்னாரு, நீங்கள் பாட்டு சவுண்ட குறைங்க, நீங்க பாட்டு போடாதீங்க, எங்களால இங்க உட்கார முடியல, நான் போன் பேச முடியல, நான் தூங்க முடியல, நான் வேலை செய்ய முடியல, நான் டிவி பார்க்க முடியல, உடனே இந்த சவுண்ட் எல்லாம் குறைங்க. நாங்க உடனே சொன்னோம், போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணிருக்கோம், நீ அங்க போனேன். அங்க போயிட்டு 5 நிமிஷத்துல 4 காக்கி சட்டைய போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்துட்டாப்ல. அவனை கூட்டு வந்து இவங்க சவுண்ட் இருக்குன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வருது. உடனே அவங்க நான் சொன்னேன், உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்துறேன், வெளியே ஒரு ஸ்பீக்கர் கூட வைக்கல, உள்ளதான் நான் ஸ்பீக்கர் வச்சிருக்கிறேன், இந்த சவுண்ட் ரோட்டுக்கு கூட கேட்கல, நீங்க கேட்கறீங்களா இல்லையா? இப்பெல்லாம் பேசினவனே சரியா, இதுக்கு மேல வாளி வைக்காதீங்கன்னு அந்த ஐயாமாரெல்லாம் போயிட்டாங்க. அடுத்து 2வது நாள் பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்தார். பின்னாடினா எனக்கு பின்னாடி இல்ல, சர்ச்சைக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்தார். என் வீட்டில் எங்க அம்மா ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலியில கஷ்டப்படுறாங்க, அவங்க நீங்க போடுற சத்தத்துல ஹார்ட்டே நின்றும் போல, உயிரே போயிரும் போல, சவுண்ட குறைங்க, உடனே நிறுத்துங்கன்னா. இங்க இருந்து நாங்க அதெல்லாம் நிறுத்த முடியாது, ஒரு 2 பேரை தூக்கிட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு ஃபுல்லா தண்ணி வெளியே அனுப்பி விட்டாங்க. போ சவுண்ட குறைச்சிடுறோம்னு சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சிச்சு. 1 வாரம் கழிச்சா ஊரெல்லாம் குழாயி, எங்க பார்த்தாலும் மேலதாளம், எங்க பார்த்தாலும் வெடி, எங்க பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே சத்தம்.
சொல்லுவோம், யாருக்கும் டிவி பார்க்க பிரச்சனை இல்லை, போன் பேச பிரச்சனை இல்லை, தூங்க பிரச்சனை இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் வரல, இருதயம் நிக்கல, எல்லாம் நல்லபடியா இயங்குது. நேத்து ராத்திரி 11 மணிக்கு ஊரெல்லாம் வெடிய போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. என்னன்னே நமக்கு தெரியல, ஏதோ ஒரு திருவிழா நடக்குது, ஆனா யாருக்குமே என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நாம் வாழ்கிற புது வாழ்வு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுடைய வாயிலே நாம் தூஷணமாக இருக்கிறோம். உன் பக்கத்தில் உன் ஜெபத்தை கிரிட்டிசைஸ் பண்றான், உன் பக்கத்து வீட்டில் உன் பரிசுத்த வாழ்க்கையை கிரிட்டிசைஸ் பண்றான், உன் பக்கத்தில் இருக்கிற உன் பாடலை கிரிட்டிசைஸ் பண்றான். எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் பைபிளும் கையுமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற. நான் சொல்றேன், நீ அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வாழாம புது வாழ்க்கை வாழ கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கிறபடியினால இந்த உலகம் உன்னை வெறுக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைய ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோ, அவன் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில மீட்பு இல்லை. அவன் படுகிற பிரச்சனையில செத்து விடலாமா நினைக்கிறான். ஆனால் நீ கடந்து போகிற பிரச்சனையில நீ சந்தோஷமாய் நிம்மதியாய் இருப்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பிடிக்கல. அவங்க ஆச்சரியப்படுகிறார்கள், உங்களை தூஷிக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ராபா ஷாகா தானா. ஹல்லேலூயா. உன்னை அடிமைத்தன வீடாகிய, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எங்க இருந்த, எங்க ஆராதனை இருந்தது, உன் வழிபாடு எப்படிப்பட்டதா இருந்தது, உன் சூழ்நிலை எப்படி இருந்தது, உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்றேன். இன்னைக்கு உனக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ யாரா இருந்தால், இன்னைக்கு எந்த அடிமைத்தனத்துல இருந்தால், கர்த்தர் சொல்ற get up and go. நீ எழும்பு, உன் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கு, உன் பிரயாணம் ஒன்று ஆரம்பிக்கட்டும். from slavery to new life. தெசையாமல டு திருநெல்வேலி 1 to 1 அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உனக்கு ஒரு பயணம். உன் அடிமைத்தனத்திலிருந்து எழும்பி, உன் நித்திரையை விட்டு எழும்பி, உன் தூக்கத்திலிருந்து எழும்பி, உன் சாபத்திலிருந்து எழும்பி, உன் தூசியை உதறி விட்டு எழும்பி ஒரு புது வாழ்க்கைக்கு நேராக பயணப்பட இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தருவாரா? எனக்கு கிருபை தருவாராக. கரைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடிமைத்தனத்தில் இருந்து புது வாழ்வு. Travel from slavery to new life. அடிமைத்தனம், பைபிள் சொல்ற அடிமைத்தனங்கள் என்ன? சில அடிமைத்தனங்களை சொல்றேன். 1 எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். வேதம் கூறுகிற அடிமைத்தனங்கள். இன்னைக்கு கவனிங்க, இதுல ஏதாவது அடிமைத்தனம் நான் பிரசங்கிக்கும் போது இந்த அடிமைத்தனம் என் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா பிரசங்கம் முடிகிற வரை காத்துட்டு இருக்க கூடாது. பிரசங்கிச்சிட்டு இருக்கும் போதே அந்த வல்லமையை கட்டி ஜெபம் ஆரம்பிச்சிடணும். அந்த அடிமைத்தனம் என் வாழ்க்கையிலிருந்து விலகட்டும்னு சொல்லி ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் தருவாராக. அதனால வெயிட் பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது வேதம் சொல்லுகிற அடிமைத்தனம். எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ற அடிமைத்தனம், பைபிள் சொல்ற அடிமைத்தனம் மரண பயம் என்கிற அடிமைத்தனம். மரண பயம். எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த அடிமைத்தனத்தினால கட்டப்பட்டிருக்கிறான். ராத்திரி தூக்கம் வரமாட்டேங்குது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எப்ப பார்த்தாலும் செத்துருவோமோங்கிற பயம், எப்ப பார்த்தாலும் மரண பயம். படுத்தா தூங்குறதுக்கும் படுத்த நேரத்துக்கும் நடுவுல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. அந்த சம்பவம் தான் உன் வாழ்க்கையில நீ அடிமைத்தனத்துல இருக்கிறியா புது வாழ்வுல இருக்கிறியான்னு ஒன்னு அளக்கிற கருவி. புரியுதா உங்களுக்கு? நீங்க பெட்ல படுத்ததுல இருந்து
தூங்குறீங்க பாருங்க, அந்த இடையில உருளுவீங்களே, இப்படியே அங்கேயும் இங்கேயும் உருளுவீங்க பாருங்க, அந்த நேரம் சொல்லும் நீ அடிமைத்தனத்துல இருக்கிறியா, நீ கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வுல இருக்கிறியா. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நேரத்துல கற்பனையை மிஞ்சின எண்ணங்கள், நடக்காதவைகளை யூகிக்கிறது. என் பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிருமோ, நல்லா போயிட்டு இருக்கும், ஆனா இவனுக்கு ஒரு மரண பயம். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, திடீர்னு செத்து போயிட்டா என்ன பண்ண, நல்லா இருக்கேன் கேன்சர் வந்தா என்ன ஆகும், ஒருவேளை எனக்கு அந்த வியாதியா இருக்குமோ, ஒருவேளை என் குடும்பம் என் பிள்ளை ஐயா அம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கு, நீனாவே நெகட்டிவா கொண்டு போய் ஒரு பயம். ஏன்னா அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற, நீயாவே கற்பனை பண்ற, நடக்காததெல்லாம் நடந்த மாதிரியே யோசிக்கிற, அப்படி நடந்துருமோ, கேன்சர் வந்துருமோ, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது ஆயிருமோ, என் வாழ்க்கையில என் தொழில் நஷ்டம் ஆயிருமோ, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாயிருமோ, இந்த தேவையை சந்திக்க முடியாம நான் திணறிடுவேனோ, அதை செஞ்சிட முடியாதோ, இந்த செஞ்சிட முடியாதோ, அந்த கட்டி வந்துருமோ, இந்த கட்டி வந்துருமோ, என் பரம்பரையில ஆசீர்வாதம் இல்லாம போயிருமோ, குழந்தை பாக்கியம் கிடைக்காம போயிருமோ, கல்யாணம் முடியாம போயிருமோ. ஹல்லேலூயா. இது எதுவுமே நடந்திருக்காது, ஆனா மரண பயம். என்ன பயம்? சத்தமா சொல்லுங்க. எனக்கு இதனாலேயே தூக்கம் வராது, 1 மணி வரை புரண்டுகிட்டே இருப்பாப்புல. இமேஜினேஷன் அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ. ஆண்டவர் சொல்றார், இந்த மரண பயம் என்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கும்படி கர்த்தர் சிலுவையில உனக்காக மரித்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். யாருக்கு மரண பயம் இல்ல தெரியுமா? யார் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்களோ, இந்த இடத்துல நான் மரித்தால் பரலோக ராஜ்யத்துல நான் எழும்புவேன் என்கிற நிச்சயம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்களுக்குள்ளெல்லாம் மரண பயம் இருக்காது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமோதிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு பரலோக ராஜ்யம் கன்ஃபார்ம், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேங்கிற நிச்சயம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்க மரண பயமே இருக்காது. ஹல்லேலூயா. அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஆனா மற்றவங்க பயப்படுவாங்க. உலகத்தான் பயப்படுவான், அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறவன் பயப்படுவான். விசுவாசியும் பயப்படுகிறான் என்றால் அவனை பிசாசு மரண பயத்துக்குள்ள வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தடவை நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை குறித்த பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உலகத்தில வருகிற இந்த மரணம் அல்லேலூயா ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் வருகிற மரணம், எல்லாருக்கும் வர்ற மரணம். ஆனால் இன்னொரு மரணம் இருக்கிறது, அது நித்திய மரணம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன மரணம்? இந்த மரணத்தை குறிச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் கிடையாது. செத்துருவானோன்னு தான் இப்ப பயம். அல்லேலூயா. அது எல்லாரும் தான் சாவ போறாங்க. எல்லாரும் ஒரு நாள் 80 வயசுலயோ 90 வயசுலயோ 100 வயசுலயோ, ஏன் நீங்க 150 வயசு வரை நீங்க எல்லாம் உயிரோட இருங்க, ஆனாலும் ஒரு நாள் நீங்க சாக தான் போறீங்க. அந்த மரணத்தை பத்தி இப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னொன்னு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா நித்திய மரணம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன மரணம்? அந்த மரணத்தை பத்தின ஒரு பயம் இருக்கணும். ஆமே. அந்த மரண பயம் யாருக்கு இல்லை? யார் இயேசுவினால தொடப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில இம்மைக்குரிய மரணத்தை பத்தியும் பிரச்சனை இல்லை, நித்திய மரணத்தை பத்தியும் பிரச்சனை இல்லை. கையை தட்டி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். கர்த்தர் அவர்களை 2 மரணத்தில் இருந்தும் கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒன்றும் ஆகாது, உன் குடும்பம் ஒன்றும் ஆகாது, உன் சுகம் சமாதானம் பெருசா இருக்கும். நீ நல்லா இருப்ப. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, நீ நல்லா இருப்ப. சொல்லுங்க, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நன்மைகளை காண்பன்னு சொல்லுங்க. நீ நன்மையை காண்ப, தேவையில்லாம பயப்படாதன்னு சொல்லுங்க. தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது? ஆமா, பயத்தை குறிச்சு பைபிள் சொல்லுது. 1 யோவான் 4:18 ஒரே ஒரு லைன் 1 யோவான் 4:18 அந்த லைன் ரொம்ப பயங்கரமான லைன். என்ன சொல்லுது? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளி. இப்ப அந்த 3வது லைன் எல்லாரும் வாசிங்க. பயமானது வேதனை உள்ளது. திரும்ப சொல்லுங்க, பயமானது வேதனை உள்ளது. சத்தமா சொல்லு, பயமானது வேதனை உள்ளது. பயம் வேதனை உள்ளது. பயம் வேதனை உள்ளது. இன்னைக்கு நீ பயப்படுறன்னா நீ சாதாரணமா எடுத்துக்காதீங்க. பயம்
ஏதோ ஒன்று நமக்குள்ள அப்படி ஒரு கற்பனை வருது, பயம் வருது, செத்துருவோன்னு நினைக்கிறேன், ஆக்சிடென்ட் ஆயிரும் நினைக்கிறேன், ஏதோ ஒரு வியாதி கேன்சர் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல, பயம் வேதனை உள்ளது, பயம் வேதனை உள்ளது. இந்த வேதனைக்குள்ள நீ போகக்கூடாது. இந்த கட்டிலிருந்து எழும்பி புது வாழ்வுக்குள்ள போக கர்த்தர் கிருபை தருவாராக. பயம் வேதனை உள்ளது. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயம் வேதனை உள்ளது. பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. 2-3 பேரை தொட்டு சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பயம் வேதனை உள்ளது. ஆமா ஆமா, பயம் வேதனை உள்ளது. என் பிள்ளைங்க வேதனைப்படக்கூடாது. தேவையில்லாத பயம் உங்களை அழுத்தக்கூடாது. நீ தேவையில்லாம ஒரி பண்ற. இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை, அடிமைத்தனம் வாழ்க்கையில இருக்கும் என்றால் அந்த மரண பயத்தின் கட்ட கர்த்தர் அவிழ்த்து புது வாழ்வுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தருவாரா? கைய வயத்தி அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நம்பர் 2, இரண்டாவது வேதம் கூறும் அடிமைத்தனம். கலாத்தியர் 4:3, கலாத்தியர் 4:3 என்ன சொல்லுது? வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்ட. இரண்டாவது ஒரு அடிமைத்தனம். அடிமைப்பட்டோம். எதற்கு? உலக வழிபாடு. உலக வழிபாடுகள் என்கிற அடிமைத்தனம். உலக வழிபாடு என்கிற அடிமைத்தனம். நிறைய பேர் பல முந்தின வழிபாடுகளை விட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாலும் ரகசியமா அந்த வழிபாடை நீ சுமந்துகிட்டு இருக்கிற. அந்த வழிபாட்டின் கிரியைகள் உன் வாழ்க்கையில இருக்கிறது. வழிபாட்டுக்குரிய பொருட்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறது. வழிபாட்டை குறித்த பயம் கலந்த நெறிமுறைகள் உன் வாழ்க்கையில இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிபாடு, உலக வழிபாடு என்கிற அடிமைத்தனம் உன் வாழ்க்கையில இருக்கும் என்றால் உன் வாழ்க்கை நரகம். இன்னைக்கு அதை விட்டு நீ வெளியே வர கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு புது வாழ்வை கர்த்தர் உனக்கு தருவாராக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல, கேட்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உலக வழிபாட்டுல இருக்கிறாங்க. விக்கிரகத்தை விட்டு வந்தாலும் சிலருடைய வீட்டுல விக்கிரகம் பார்சல் பண்ணப்பட்டு பத்திரமான இடத்துல இருக்குது. சிலர் வீட்டுல கையில இருக்குது, சிலர் வீட்டுல இடுப்புல இருக்குது, சிலர் வீட்டுல கால்ல இருக்குது, சிலர் வீட்டுல மணிக்கட்டுல இருக்குது. நான் சொல்றேன், உலக வழிபாடு நீ வெளியே வந்து புது வாழ்வுக்குள்ள வா. இல்லைன்னா அந்த அடிமைத்தனம் சுயமான வாழ்க்கை கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை பெறவிடாமல் உன்னை அழித்து போடும். உன்னை அழித்து போடும். இன்னைக்கு என்ன வழிபாடா இருந்தாலும், முன்னாடி நீ வழிபட்ட, முன்னாடி நீ வந்து கொடை கொடுத்த, முன்னாடி நீ வரி செலுத்தின, முன்னாடி நீ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முன்னாடி நின்று செஞ்ச, இப்ப அதை விட்டு வெளியே வந்துட்டேன்னா உறுதியா கிறிஸ்துவ பிடிச்சுக்கோ. இல்ல ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு நீ வைக்காத. ரெண்டும் எனக்கு வேணும்னு சொல்லாத. நான் அதை வழிபட மாட்டேன், ஆனா சுத்தி பார்த்துட்டு வரேன்னு போகாத. அந்த இடம் தான் நீ முன்னாடி நின்று வழிபட்ட இடம். அந்த இடம் தான் நீ எல்லா வரிகளையும் செலுத்தி, நேர்த்திகளை செலுத்தி, நீ சரியாய் அதை காரியங்களை நிறைவேற்றின இடம். நீ நாம் வழி நெடுக போய் அந்த பிசாசம் வீட்டுக்கு கூட்டிட்டு வராத. நீ அதற்கு விலகி இரு. உலக வழிபாடுகளுக்கு விலகி இரு. பாஸ்டர், நான் உலக வழிபாடுகள்லாம் இல்ல, இயேசுநாதரை தான் ஒரு உருவமா செஞ்சு வழிபடுறேன் பாஸ்டர். நான் சொல்றேன், நீ இயேசுநாதரை வழிபடல. நீ இயேசுநாதரையே உருவமா செஞ்சு வழிபட்டாலும் அது இயேசு அல்ல. அது நீ புனிதர்களை வழிபடலாம், மரியாதை வழிபடலாம், சீஷர்களை வழிபடலாம், சூசையப்பர் அருளப்பர்னு சொல்லலாம், தூதர்களை வழிபடலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த விக்கிரகங்களுக்குள் இருப்பது இயேசுநாதரோ தூதர்களோ சீஷர்களோ அல்ல. அந்த விக்கிரகங்களுக்குள் இருப்பது 100% பிசாசு மட்டும்தான். நெடுக போய் அதை உன் வீட்டுக்கு இழுத்துட்டு வராத. அவங்க மந்திரிச்சு கொடுக்கறத எடுத்து கட்டாத. அதற்கு முதலிடம் கொடுக்காத. உலக வழிபாடு என்கிற அடிமைத்தனம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னைக்கு அதை விட்டு கர்த்தர் புது வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இறந்த முன்னோர்களை வழிபடாத. இறந்த முன்னோர்களுக்கு படையல் கொடுக்காத. வருஷத்துக்கு ஒரு தடவை பாஸ்டர், நான் கல்லறையில போய் எங்க தாத்தாவை பார்த்துட்டு வரேன்னா என்கிட்ட சொல்லிட்டு போ. நான் உனக்கு ஒரு குழி தோண்டி ஒரு 2 நாள் உள்ள வாழ்ந்துட்டு வர்றதுக்கு வழி செய்யறேன். போயிட்டு பால் ஊத்திட்டு 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடுற. தாத்தா கோபப்பட மாட்டாரா? ஹல்லேலூயா. தாத்தாவுக்கு படையல். ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. செத்தா அவ்வளவுதான். செத்தா சரீரத்தை புழு திங்கும். ஆத்துமா தேவனிடத்திற்கு போகணும்.
ஹல்லேலூயா. அதுக்கு நடுவுல அவங்களை நீ வழிபடுவது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்வது, அப்படி நீ செய்யணும்னு நினைச்சா அவங்க கூட போய் ஒரு 2 நாள் கெஸ்ட் போய் தங்கிட்டு வா. ஆள் வச்சு நான் தோன்றேன். ஹல்லேலூயா. பக்கத்துல படுத்து தங்கி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு 2 நாள் சாப்பாடுலாம் கொடுத்து தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்துட்டு உடனே வந்துடுற 5 நிமிஷத்துல. வருஷம் போய் வழிபடுவது தவறு. உலக வழிபாடு உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. உலக வழிபாடு உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. வெளியே வா, பயணப்படு புது வாழ்வுக்கு நேராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உன் வீட்டுல எந்த தகடும் இருக்க கூடாது. நீ நாள் பிறந்த நட்சத்திரம், நீ நான் பிறந்த நேரம், நீ பிறந்த கேலண்டர், பிறந்த அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, மிருகத்தினுடைய பெயர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஜாதகம், இன்னைக்கே போய் எரிச்சிரு. அது உன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு போட்டுமே பாஸ்டர். அது எதுக்கு உள்ளதானே இருக்கு, இருந்துட்டு போட்டோம். நான் அதை வழிபடல. அது உள்ள இருக்கிறதே நீ பிசாசுக்கு ஒரு ஏரியா உன் வீட்டுல கொடுத்துருக்கன்னு அர்த்தம். கிரியை செய்வதற்கு ஒரு ஏரியாவை நீ வாடகைக்கு விட்டுருக்க பிசாசுக்கு. ஆமா, வாடகைக்கு இல்ல, சொந்தமா தான் கொடுத்துருக்க. ஹல்லேலூயா. அவன் கிரியை செய்வதற்காக கொடுத்திருக்க. இன்னைக்கே தூக்கி வெளியில எரி. உலக வழிபாடு அடிமைத்தனம். வேதம் கூறுகிற 3வது அடிமைத்தனம் யோவான் 8:34. யோவான் 8:34 வாசிங்க. யோவான் 8:34. பாவம் செய்கிறவன், வாசிக்கிறீங்களா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். 3வது ஒரு அடிமைத்தனம் பைபிள் கூறுகிற அடிமைத்தனம். அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அடிமைத்தனம்? பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவம் என்கிற அடிமைத்தனம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன அடிமைத்தனம்? முதல்ல என்ன சொன்னேன்? மரண. 2வது என்ன சொன்னேன்? உலக வழிபாடு. 3வது பாவம் என்கிற அடிமைத்தனம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில பாவம் என்கிற அடிமைத்தனம் இருக்கா? ரகசிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படட்டும். ஒரு புது வாழ்வுக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. வாழ்க்கையில பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து நீ வெளியே வா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஹல்லேலூயா. இந்த மரணம் நித்திய மரணம். முதல்லயே சொன்னது போல உடனே மரிச்சிட மாட்டேன், உடனே மரிச்சிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஏவாள் பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னார். செத்தாளா? இல்ல பாஸ்டர், சாகல. ஆமா சாகல. ஆனால் அவள் எதிலே செத்தாள்? புது வாழ்விலே செத்தாள். ஆசீர்வாத வாழ்வு, சுக வாழ்வு, சமாதானமான வாழ்வு, பிரசன்னம் நிறைந்த வாழ்வு, தேவனோடு உள்ள உறவு. செத்தாள், நஷ்டப்பட்டாள். அப்புறம் எல்லாரும் சாகர சாவையும் செத்தாள் கொஞ்ச நாள் கழிச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனமா இருக்கணும், இன்னைக்கு கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை தருவாராக. இன்னைக்கு நீ ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டா ஒரு செகண்ட்ல கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பார். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால என் பாவத்தை கழுவும் மன்னியும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க இரத்தமாய் இருக்கிறது. உண்மையும் நீதியும் உள்ளதாய் இருக்கிறது. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் இரத்தம். இன்னைக்கே விடுதலை, இப்பவே விடுதலை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும். கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். நீ விரும்பினால், நீ விரும்பினால். ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், எனக்கு ஒரு விடுதலையை தாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. எந்த பாவமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். 4வது வேதம் கூறுகிற அடிமைத்தனம் லூக்கா 8வது அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 8:27. அவர் கரையிறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன், நெடுநாளாய் பிசாசுக்கு அடிமைப்பட்டவன், நெடுநாளாய் பிசாசுக்கு அடிமைப்பட்டவன், பிசாசு பிடித்தவன்.
பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காதவன், பிரேத கல்லறையில் தங்குகிறவன், அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிர்கொண்டு வந்தான். 4வது பிசாசு என்கிற அடிமைத்தனம். பிசாசுக்கு அடிமை. எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு அடிமை? கேட்கல. ஹல்லேலூயா. பிசாசு என்ன சொல்றான் அதை தான் செய்யறது. பிசாசினால குடும்பம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் பிசாசினுடைய போராட்டம், பிசாசு கொண்டு வருகிற அழுத்தம், பிசாசு கொண்டு வருகிற நஷ்டம், பிசாசு கொண்டு வருகிற வியாதி, பிசாசு கொண்டு வருகிற துக்கம். பிசாசு ஒன்னு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறானா, அவன் தோற்று போனவன். சிலுவையில இயேசு பிசாசினுடைய தலையை சிலுவையில நசுக்கினார். இயேசு ஜெயம் எடுத்தார். வாழ்க்கையில பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை புது வாழ்வு வாழச் செய்ய நான் ஆராதிக்கிற ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் உரிந்து போட்டு உன் வாழ்க்கையில் அற்புதமான சுக வாழ்வை தேவன் உனக்கு கட்டளையிட அவர் வல்லமை உள்ள தேவன். இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு, ஆண்டவரே இந்த வல்லமையை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு கேளு. பிசாசு இந்த நிமிஷத்துல உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே போவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கல. கேட்கல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்கள. சில நேரத்துல பிசாசு நம்மளை வாழ விடவே விடாது. இவனை பாருங்க, அவன் வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காதவன், பிரேத கல்லறையில் குடியிருக்கிறவன். அவன் வாழ்க்கையே இல்லை. அவனை யாராலையும் அடக்க முடியல. லேகியோன் 6000 பிசாசு. சில நேரம் சிலவங்க ஒரு பிசாசே சமாளிக்க முடியல. நீங்க இதை வேற ஏதாவது யோசிச்சிடாதீங்க. ஐ மீன் ஒரு பிசாசு ஹல்லேலூயா சமாளிக்க முடியல. 6000 பிசாசு. அடேங்கப்பா ஹல்லேலூயா. ஆமா, சில நேரம் பிசாசினுடைய முகம் வெளிப்படும். இவங்களெல்லாம் அந்த சில விசுவாசியை பார்த்தா அவங்க நல்லா இது பிசாசின் அடிமைத்தனத்துல இருக்காங்கன்னே தெரியாது. ஐயோ, பாட்டு என்ன, அந்நிய பாஷை என்ன, துதிக்கிறது என்ன, பிரசங்க கேட்கறது என்ன, இவங்க அப்படியே ஊழியம் கூட செய்வாங்க. ஆனா பெருமை இருக்கும், கீழ்ப்படியாம இருக்கும், மன்னியாம இருக்கும், ஈகோ இருக்கும், விட்டு கொடுக்காம இருக்கும். நீனா நானா எங்க? யுத்த களத்துல இல்ல, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்பத்துல ஆமா விரோதமா நிப்பாங்க. அப்படியே ஈகோ, யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம், யாரு பொறாம, எரிச்சல், கோபம். ஆமா, இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். எப்பா இந்த பிசாசு இப்படி ஆடாது. இந்த நீங்க இந்த ஆடவே இல்லையா பாஸ்டர், இது இந்த பிசாசு ஆடாது. இந்த பிசாசு ரொம்ப டீசெண்டா நல்லா இருக்கும் பார்க்க. இந்த ஆடுற பிசாசை ஈஸியா துரத்திடலாம், இந்த ஆடாத பிசாசை துரத்த முடியாது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசாசு. இது லேகியோன் இன்டு 2 அல்லேலூயா மல்டி ஸ்பெஷலிஸ்ட். இது ஆடாத பிசாசு. இது நல்லா கை தட்டும், ஜெபமனும், ஹல்லேலூயா அப்படிங்கும், ஊழியம் செய்யும், என்ன வேணாலும் பண்ணும். ஆனா பொறாமை, பெருமை பார்த்தாலே தெரியும் இது பிசாசின் அடிமைத்தனத்துல இருக்கு. விட்டு கொடுக்காது, அடங்கி போகாது, அங்க அப்படியே அக்ரெசிவா இருக்கும். ஆமா, சண்டை அது முத்தி போயிரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புறார். சில நேரம் பிசாசு உங்க குடும்பத்தை பிரிக்க கூட நினைக்கலாம். தாழ்மையா சொல்றேன். ஒருவேளை உனக்குள்ள சொல்லுவான், இவன் எதுக்கு இந்த புருஷனை விட்டுரு, அல்லது ஐயா உன்னை பார்த்து சொல்லுவான், இந்த மனைவியை விட்டுரு, எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, நீ சம்பாதிக்க, நீ பணம் வருது, உனக்கு நல்ல வேலை இருக்கு, உன்னால வாழ முடியும், நீ எதுக்கு இவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற? இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காத பிளீஸ். இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காத. கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் சகிச்சு, உன்னால தாங்க முடியாத வேதனைனாலும் தேவனுடைய சமூகத்துல போய் நில்லு. டிராவல் டு நியூ லைஃப், புது வாழ்வுக்கு நேராக பயணப்படு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். பிசாசு சத்தத்தை கேட்டு எந்த டிவோர்ஸ் பத்திரம் நான் ரெடி பண்றேன், கையெழுத்து போடுறேன், உன்னை நான் துரத்துறேன், நீ எனக்கு வேண்டாம் அல்லது நீங்க எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு தேவ பிள்ளையே, பிசாசின் அடிமைத்தனத்துக்கு இடம் கொடுக்காத. சண்டை வரதா செய்யும், ஆனா அந்த வாழ்க்கை நரகமா இருக்கும். அந்த நரகத்துக்குள்ள நீ போயிடாத. உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உன் எதிர்காலம், உன் பிள்ளைகளோட எதிர்காலம்
ஆவிக்குரிய ஜீவியம், உன் கனி கொடுக்கிற அனுபவம், கிறிஸ்து என்கிற சாயல், புது வாழ்வின் மகிமை இந்த பட்டணம் ஃபுல்லா வாசம் வீசணும். அதுக்கு ஏதுவா நீ தாழ்மையோட போ. பிசாசு கொண்டு வருகிற அடிமைத்தனத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு அடிமைத்தனத்தில் இருந்து புது வாழ்வுக்கு நேராக பயணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. கையை தட்டி கர்த்தருக்கு துதிங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பர் 5, வேதம் கூறுகிற அடிமைத்தனம். தீத்து 3:3, தீத்து 3:3 வேதம் கூறுகிற அடிமைத்தனம் என்ன சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே, எல்லாம் சொல்லுங்க, என்ன காலத்திலே? நீங்க எல்லாம் முற்காலத்திலே என்ன சொல்லணும்னு நானும் விரும்புறேன். நான் இக்காலத்திலேயே இப்படிதான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி நிலைமை வரக்கூடாது. நீங்க புது வாழ்வு வாழ வேண்டியவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம முற்காலத்திலே சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் முற்காலத்திலே நாமும் எப்படி இருந்தோம்? புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனை பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இங்க ஒரு அடிமைத்தனம் வருது பாருங்க. என்ன அடிமைத்தனம்? இச்சை என்கிற அடிமைத்தனம். எழுதிக்கோங்க. இச்சை என்கிற அடிமைத்தனம். லஸ்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இச்சை. இந்த இச்சை என்கிற அடிமைத்தனத்தினால, இந்த இச்சையினால நான் எனக்குன்னு, அதாவது ஆசைக்கு மிஞ்சினதுதான் இச்சை. ஆசை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உண்மையான இயற்கையான ஒரு கேரக்டர். சின்ன பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது தேன் முட்டாயில் ஆசைப்படுறதுல இருந்து சாவர வரைக்கும் இந்த ஆசை உண்டு. சுகர் வந்தாலும் நீ ஸ்வீட்டுக்கு ஆசைப்படுவ. ஆசை என்பது ஒரு இயற்கை. ஆனால் அந்த இயற்கையை மிஞ்சி ஒரு ஆசை வருது பார், ஒரு வெறி வருது பார், அதுக்கு பேர் இச்சை, லஸ்ட். அத கர்த்தர் அடிமைத்தனம் என்று சொல்லுகிறார். அந்த லஸ்ட் அடுத்தவங்க ஒரு சேலை கட்டினாலே பிடிக்காது, அடுத்தவங்க ஒரு நகை வாங்கினா பிடிக்காது. ஆனா இவன் வாங்கினா பிடிக்கும். இவன் சேலை வாங்கினா சட்டை வாங்கினா பிடிக்கும், ஆனா அடுத்தவன் வாங்கக்கூடாது. இவன் பங்களா கட்டினா நல்லது, கர்த்தர் அற்புதம் செஞ்சார், ஆனா அடுத்தவன் குடிசை கூட கட்டக்கூடாது, அது இவனுக்கு பிடிக்காது. இவன் ஒரு நல்ல வாகனத்துல போனா சந்தோஷம், அடுத்தவன் நல்ல வாகனம் வாங்கினா இவனுக்கு உடனே எரிஞ்சிடும். அது எப்படி வாங்கினா? லஸ்ட். நான் மட்டும்தான். அந்த லஸ்ட்னால என்ன நடக்கு? எல்லாரும் உன்னை பகைக்கிறாங்க, அதனால நீயும் எல்லாரையும் பகைக்கிற. அந்த கடைசி வரி சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கிறாய். யாருமே உன் பக்கத்துல வரமாட்டேங்கிறாங்க. இரண்டாவது, அதனால ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருக்கிறாய். நீயும் அடுத்தவங்களை பகைக்க வேண்டியதா இருக்குது. ஒரு இடத்துக்கு போனா நம்மளை தேடி ஒரு கூட்டமே இருக்கணும். ஒரு இடத்துல போய் நின்னா ஈ மொக்கிற மாதிரி நம்மளை ஆட்கள் மொக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொக்கணும். இவர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொன்னா நம்மளை என்கரேஜ் பண்ணுவார், நம்மளை விரும்பி அப்ரிஷியேட் பண்ணுவார், நம்மளை பாராட்டுவார், பொறாம படமாட்டார். அதனால இவர்கிட்ட சொல்லலாம் அல்லது இவாட்ட சொல்லலாம்னு சொல்லி அவங்க வந்து சொல்லணும், நான் ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், நான் இந்த வேலைக்கு ட்ரை பண்றேன், புதுசா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். அப்படி விரும்பி ஈ மொக்கிற மாதிரி, ஒரு தின்பண்டத்து மேல ஈ மொக்கிற மாதிரி, நீ ஒரு கல்யாண வீட்லயோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ நீ ஒரு தனி மரமா நின்னுட்டு உன் பக்கத்துல இப்படியே வருவாங்க, இப்படி ஐயோ இவளா, இப்படி போயிடுவாங்க. ஹல்லேலூயா, இப்படி போயிடும். இந்த பேஷண்டா நீ இருக்கிறத விட இல்லாமலே இருக்கலாம். அதனால ஏதாவது தீர்மானம் எடுத்துறாத. அடிமைத்தனத்தை உடைச்சி புது வாழ்வுக்குள்ள வர கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. இந்த லஸ்ட் சொல்லுங்க, என்னது? ஆமா, இச்சை. ஹல்லேலூயா, இச்சை. ஆமா, சில நேரம் இத மோகம்னு சொல்லலாம். மோகம், வெறி. ஆமா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சில நேரம் இந்த இச்சை இப்படி இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு இவனை கட்டி வைக்கவே வை, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படிங்கும் சில கேஸ். அல்லேலூயா. என்ன மட்டுமே பாரு, தலையை கீழே போட்டான்னா மற்றவங்க உன்னை வேற மாதிரி பார்த்துருவாங்க. அதனால என்னையே பார்த்துட்டு அப்படி ஜென்ட்லா அப்படி உட்காந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில கேஸுங்க எப்படி இருக்கும்? இவனை கட்டி வைப்பியா வைக்க மாட்டியா? இவனை தான் கட்டி வைக்கணும், இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்படின்னா என்ன? ஆசை அல்ல, அது பேர் இச்சை.
இச்சை. ஹல்லேலூயா. அது யாரு, எவன், எங்க, அவன் வழிபாடு என்ன, அவன் எப்படிப்பட்ட கேரக்டர், எதுவுமே தெரியாது. எனக்கு வேணும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஊர்ல நடந்த சம்பவம், ஒரு கிறிஸ்தவ பெண்ணு ஒரு சின்ன கிராமத்துல இருந்த ஒரு இந்து பையனை விரும்பிட்டா. அந்த குடும்பம் எவ்வளவோ சொன்னாங்க, நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, உனக்கு இது செட் ஆகாது, வேண்டாம். அந்த பிள்ளை நோ, நான் இப்படிதான் இருப்பேன், அவன் தான் எனக்கு வேணும். இச்சை. ஹல்லேலூயா. அவன் தான் வேணும், தரலன்னா செத்துருவேன். கடைசியில படிப்பெல்லாம் நிறுத்தி வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சாங்க. கடைசியில ஏதோ ஒரு சூழ்நிலையில வெளியே போக சிச்சுவேஷன் வரும்போது பைக்ல ஏறி பறந்துட்டா. அந்த கிராமத்து வாசல்ல போன வாசல்ல போய் கால் வச்ச உடனே, முதல்ல எடுத்த உடனே விக்கிரக வழிபாடு ஆரம்பிச்சிச்சு. அவங்க கிராமத்தின் முறைப்படி என்னெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இவன் ஆண்டவருடைய பிள்ளை, இவளால ஏத்துக்க முடியல. அன்னையிலிருந்து வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிச்சு, சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிள்ளையும் பிறந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்காக வீட்டுக்கு வந்தாங்க. கன்சீவ் ஆகி வீட்டுக்கு வந்த நேரத்துல இந்த பெற்றோர்கள்ட்ட வந்து சொன்னா, அம்மா எனக்கு அவன் வேண்டாம், நான் உங்க கூடயே இருந்துடுறேன், நீங்க தான் எனக்கு நல்ல துணைன்னு எனக்கு இப்ப நான் உணர்றேன், எனக்கு அவன் வேண்டாம். இதை தானே முதல்ல சொன்னாங்க மரமண்ட, இதை தானே முதல்ல சொன்னாங்க. அப்பா உனக்கு இந்த அம்மாவும் அப்பாவும் கேவலமா தெரிஞ்சாங்க. இப்போ வயிற்றுல பிள்ளையோட வந்து சொல்றா, எனக்கு நீங்க தான் பாதுகாப்பு, நீங்க தான் ஆறுதல், என்ன திரும்ப அனுப்பிடாதீங்க. குழந்தை பிறந்துச்சு, ஆனா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ தனி மரமா வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்குறா. இப்போ புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு போன்ல பேசுறவன் உன்கிட்ட கேட்கிற முதல் கேள்வி சாப்பிட்டியான்னு. உடனே இவ கண்ணுல கண்ணீர் வடியும். எங்க அம்மா அப்பா கூட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலையே. நான் சொல்றேன், உன் அம்மா அப்பா சோத்தையே பொங்கி வச்சிருக்கு, போய் திங்கிறதுக்கு உனக்கு என்ன? ஹல்லேலூயா. போய் சாப்பிட முடியாது, இவங்களை போய் கேட்கணுமா சாப்பிட்டியான்னு? பொய்யான மாயையின் மேல இச்சை, வெறி, மோகம், அடிமைத்தனம். நீ நினைப்ப நல்ல வாழ்க்கை வாழலான்னு, எனக்கு தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், ஒரு நாள் நடக்காது. அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் நீ சொல்லலாம், முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாது. நரகத்துல இருப்ப, பூமியிலேயே நரகத்துல இருப்ப. இச்சையினுடைய முடிவு அதுதான். இன்னைக்கு அதெல்லாம் விட்டு, அந்த அடிமைத்தனத்தை விட்டு, travel to new life from slavery, அடிமைத்தனத்திலிருந்து புது வாழ்வுக்கு நேராக பயணப்பட கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உதறி தள்ளிட்டு எழும்பி நட. வீட்டுல போய் அம்மா அப்பாட்ட சொல்ல, மன்னிச்சுக்கோங்க அம்மா, என்னைக்கு இருந்தாலும் தாயும் தகப்பன மாதிரி எங்கேயுமே வராது, எந்த ஈக்குவாலிட்டியும் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு கன்சீவ் ஆன உடனே ஒன்னு அம்மா வீட்டுல கொண்டு வந்து விடுறாங்க? யாராவது எனக்கு அம்மா இல்லைன்னா அழுதுறாதீங்க, உடனே உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். எதுக்கு அம்மா வீட்டுல கொண்டு வந்து விடுறாங்க? அந்த அன்பு யாரும் கொடுக்க முடியாது. ஆனா அம்மா அன்பவா இருக்காங்க. என் பிரேம்ல வந்தப்ப ஒரே திட்டு, அதை சாப்பிடு இதை சாப்பிடு. அவ உடனே அவங்க மாமியாருக்கு போன் பண்ணி, என்ன இப்படி சாப்பிடுன்னு என்ன கொல்றாங்க எங்க அம்மா. பாருங்க, இதுதான் அம்மா, இதுதான் அப்பா. ஆனா இந்த அன்பு எங்கேயும் கிடைக்காது. இது உனக்கு இப்ப தெரியல. இப்ப இச்சை உன் கண்ணை மறைக்குது, அடிமைத்தனத்துல இருக்கிற. ஆனா ஒரு நாள் அது தெரியும். அன்னைக்கு இச்சை இருக்காது, அடிமைத்தனம் தான் தெரியும். இச்சை எல்லாம் முடிச்சிடும், இச்சை எல்லாம் அடங்கிரும். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. அதெல்லாம் அடங்கிரும். அப்புறம் தான் ரியல் லைஃப் நீ பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ என் வாழ்க்கையை நரகமாக்கி தொலைச்சிட்டேனே. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நீ பேசுகிற எந்த வார்த்தையும், இன்னைக்கு நீ எடுத்துக்கொள்ளுகிற எந்த உறுதிமொழியும், அது பொய்யானது, மாயையானது. அது எதுவும் உண்மையானது அல்ல. அது உன்னை நரகத்துக்கு நேராக நடத்தும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. மரண பயம் என்கிற அடிமைத்தனம், உலகத்தின் வழிபாடு என்கிற அடிமைத்தனம், பாவம் என்கிற அடிமைத்தனம், பிசாசு என்கிற அடிமைத்தனம், இச்சை என்கிற அடிமைத்தனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. இந்த இச்சைகள் இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனா இந்த இச்சையில் இருந்து கர்த்தர் உங்களை புது வாழ்வுக்கு அழைக்கிறார். புது வாழ்வு. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, புது வாழ்வு. சொல்லும் போதே இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சொல்லுங்க புது வாழ்வு, சொல்லுங்க புது வாழ்வு. ஹல்லேலூயா. ஒரு நியூ லைஃப். அந்த லைஃப் எல்லாம் புரியாதுங்க, உங்களுக்கே புரியாது, புறஜாதிகளுக்கு எப்படி புரியும்?
உங்களுக்கே புரியாதுங்க. அது என்ன? ஹல்லேலூயா. புது வாழ்வெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஆமா, நீ எதை விரும்புகிறாயோ அதற்கு மேலே அவர் செய்வாராம். ஆமென். ஹல்லேலூயா. மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் பெயர்ந்து போகுமா? புரியுதா? அது எப்படி புரியும்? ஆறு இந்த கொஞ்சம் மூளையில எப்படி புரியும்? 7-6 அறிவுல அது புரியாது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்ற, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன். இது புரியலையே. என்ன ஆண்டவரே, இது வாழ்க்கை, அது புது வாழ்க்கை. இது அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. இது கிரேட் லைஃப். கையை தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். அற்புதமான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. இததான் புரிஞ்சிக்க முடியாம அநேகர் உங்களை இழிவா பேசுறாங்க. ஆமா, நம்ம கூட்டம் நடத்தினா எதிர்த்து வராங்க. ஏன்னா அந்த கூட்டத்துல பேசுறது என்னது? முன்னாடி உன்னை வளைச்சு வச்சுக்கிட்டு டிங்கி டிங்கின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இங்க பேசுறது என்னது? உன வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது, இயேசு உன்னை தொடுகிறார், உன் வாழ்க்கை கஷ்டம் தீருகிறது. எங்கேயுமே கேட்டதில்லை. என்னடா இவனுக்கு புரியலையப்பா? உனக்கு புரியாது. இது புது வாழ்வு. கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். இது புது வாழ்வு. பைபிள் அதை சொல்லுது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுது? இப்படி இருக்க எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் நல்ல கையை தட்டி கத்தர துதிக்க முடிஞ்சா ஆவில நிரம்பி நல்ல வாய் தருது. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அடிமைத்தனத்தின் பிள்ளையாய் அல்ல, புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு புது சிருஷ்டியா மாற்றி இருக்கிறாரு. எல்லா பக்கத்திலும் கையை பற்றி சொல்லுங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு, அடிமைத்தனம் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு. புது வாழ்வை கர்த்தர் தந்திருக்கிறாரு, புது சிருஷ்டியா மாற்றி இருக்கிறாரு. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவரோட பேசு சத்தமா, ஆவில நிரம்பி துதி. போதாது 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 போதாது. யோசேப்பு கல்தேயரிடத்தில் அடிமையாயிருந்தான், சண்டையில் அடிமையாயிருந்தான், போத்திபார் வீட்டில் அடிமையாயிருந்தான், சிறையில் அடிமையாயிருந்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். அவன் அடிமைத்தனத்தின் வாழ்வை கர்த்தர் அளவு பண்ணல. எல்லா அடிமைத்தனத்தின் சங்கிலியும் கர்த்தர் உடைத்து எகிப்திலே உன்னத ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து யோசேப்பை நிறுத்தினது போல உங்க வாழ்க்கைக்கு அடிமைத்தனத்தை உடைத்து புது வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பாவியாகிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தாள். அவள் செய்தது விபச்சாரம், கையும் களவுமாய் பிடிபட்டார். அவளை இழுத்து கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை இவள் மேல் எரியட்டும் என்று சொன்னார். எல்லாம் போனாங்க. ஆண்டவர் அவளை கல்லால எரிஞ்சு கொள்ளல. அவ பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு நடமா புது வாழ்க்கைக்கு நேரா. உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே. புது வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். சமாரியா ஸ்திரீ, அவள் வாழ்க்கை ஒரு கிணத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, அம்மா உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இவள் சொல்லுகிறார், நீ தேவன், நீர் மேசியா, நீர் வர வேண்டியவர், நீர் தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பாவத்தை மன்னித்தார், புது வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். நாரி போன வாழ்க்கை, அவ தண்ணி எடுக்கும் போது யாரும் வர மாட்டாங்க, அவளை ஒரு ஊழியக்காரியா மாத்தினார். அந்த சமாரியாவுக்குள்ள புறப்பட்டு போய் அவ்வளவு ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவண்டை கொண்டு வந்து நிறுத்தினார். அவளுடைய பயணம் அடிமைத்தனத்திலிருந்து புது
வாழ்வை அடைந்தது. எஸ்தர் அவள் அடிமைத்தனத்தில் இருந்தா, அவளுக்கு தாய் இல்ல, தகப்பன் இல்ல, ஆண்டவர் தான் தாயும் தகப்பனுமா இருந்தா. அந்த அடிமைத்தனத்தின் மத்தியில கர்த்தர் அதை உடைத்து கர்த்தர் அவளை அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போனாரு. அவ வாழ்க்கையில ராணியா கர்த்தர் கொண்டு போய் மாற்றினாரு. அல்லேலூயா. சகையு அவனுடைய வாழ்க்கையில பல பாவங்கள் இருந்தது. அவனுக்கு ஒரு புது வாழ்வு விரும்பல, ஆனாலும் இயேசுவை பார்க்கணும்னு விரும்பினான். காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். அவன் பக்கத்துல வந்து இயேசு சொல்றாரு, இன்றைக்கு அவன் வீட்டுல வந்து நான் தங்கணுங்கிறாரு. அவன் இறங்கி வீட்டுக்குள்ள போன உடனே அவன் வீட்டுக்குள்ள இருந்த அசுத்தங்கள், அடிமைத்தனங்கள் மாறினது. இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, இவன் ஆபிரகாமின் பிள்ளையாயிருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னாரு. இன்னும் ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறாய். பழையவைகள் ஒளிந்தன. கையை தலைக்கு மேல தட்டி கத்தரை துதிக்க அன்போடு கேட்கிறேன். ஆவியில நிரம்பி கத்தரை துதிங்க. உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை வரட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். எல்லாரும் எடுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். எல்லாரும் சொல்லுங்க. அடிமைத்தனத்திலிருந்து புது வாழ்வு நோக்கி ஒரு பயணம். ஆமா சொல்லுங்க. ஆமா தானே? என்ன ஒத்து வர மாட்டேங்கிறீங்க? அது பிரசங்கம் முடிகிற நேரத்தில் இருக்கிறீங்களா இல்லையா? அடிமைத்தனத்திலிருந்து புது வாழ்வு நோக்கி ஒரு பயணம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. இந்த பயணத்தில் நமக்கு தேவையான 2 பேர். நமக்கு தேவையான 2 பேர். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 2. ரோமர் 8வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே. திரும்ப ஒரு தடவை. கிறிஸ்து இயேசுவினாலே. எல்லாரும் சொல்லுங்க. திரும்ப திரும்ப சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னொரு தடவை. ஃபர்ஸ்ட் இந்த பயணம் ஒருவரால தான் நடக்கும். அவர் இயேசு. உங்களுக்காக அடிபட்டு அவர் அந்த கோலமாகி சாட்டையினாலே, முட்கிரீடத்தினாலே வாதிக்கப்பட்டு, ஈட்டியினாலே, கம்புகளினால் தாக்கப்பட்டு, உமிழ் நீரால, வார்த்தைகளினால அவமானப்படுத்தப்பட்டு, சிலுவையை தோளின் மேலே ஏற்றி கொல்கதா மலையில போய் 3 ஆணிகளினாலே கடாவப்பட்டு 7 வார்த்தைகளை சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு என் வாழ்க்கையின் அடிமைத்தனத்தை முறித்து புது வாழ்வுக்கு என்னை நடத்தக்கூடிய வல்லமை படைத்த ஒரே ஆண்டவர். கையை தட்டி கத்தர துதிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே. கிறிஸ்து இயேசுவினாலே. எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஒன்னு சொல்லிட்டீங்க. 2வது அதே வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். சொல்லுங்க. ஆவியின் பிரமாணம். சத்தமா சத்தமா. நியாய பிரமாணம் அல்ல, நியாய பிரமாணம் அல்ல. ஆவியானவர். சொல்லுங்க. ஆவியானவர். ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரின் பிரமாணம். பரிசுத்த ஆவியானவரின் பிரமாணம். நியாய பிரமாணம் என்ன பிரதர் செய்யும்? நியாய பிரமாணம் என்ன சிஸ்டர் செய்யும்? வலது கையில தப்பு பண்ணியா வலது கையை வெட்டு, இடது கையில தப்பு பண்ணியா இடது கையை வெட்டு. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. குழியில விழுந்துச்சியா நீ அதே மாதிரி விழு. ஆட்டை திருடுனியா அதே மாதிரி உன் ஆட்டை திருடப்படணும். ஒரு ஆடு ஆக்சிடென்ட் பண்ணியா உன் ஆடு மேல ஆக்சிடென்ட் பண்ணப்படணும். நியாய பிரமாணம் அல்ல என்னை புது வாழ்வுக்கு வழி நடத்துவது. என்னை நடத்துவது பரிசுத்த ஆவியானவரின் பிரமாணம். அது என்ன பிரமாணம்? அது என் பாவத்துக்கு என்னை அழிக்கிற பிரமாணம் அல்ல. என் பாவத்தை கண்டித்து உணர்த்தி புத்தி சொல்லி என் பிரயாணத்தை கண்டினியூ பண்ண வச்சு புது வாழ்வில் என்னை பிரவாசிக்க செய்கிற பிரமாணம் ஆவியின் பிரமாணம். கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவாரே ஒழிய என்னை வெட்ட மாட்டார். வலது கையா வெட்டு, இடது கையா வெட்டு, வலது கண்ணா புடுங்கு. ஹல்லேலூயா. என்னை போதிக்கிறவர்,
என்னை புத்தி சொல்லுகிறவர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், எனக்கு குற்ற உணர்வு, நீ தப்பு பண்றன்னு சொல்லி என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து புது வாழ்வில் என்னை பிரவேசிக்க செய்கிறவர். அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிடலாமா எல்லாரும்? அந்த ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம் எல்லாம் சத்தமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ற விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். ஹalleluya. இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க எல்லாரும். ஹalleluya. praise the lord. இன்னைக்கு நீ எந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற? இன்னைக்கு கர்த்தர் உன் அடிமைத்தனத்தின் அந்த சங்கிலிய, அந்த செயினை கர்த்தர் உடைக்க போறாரு. அடிமைத்தனம் உடைய போது கர்த்தர் புது வாழ்வுக்குள்ள உன்னை நடத்த போறாரு. விசுவாசிக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கமான், வாய் திறந்து நல்ல சத்தமா விசுவாசிக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியின் பிரமாணம் கிரிய செய்கிறது. எஸ், ஆவியின் பிரமாணம் கிரிய செய்கிறது. ஆவியானவர் உன்னோடு பேச ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் உன்னை உணர்த்த ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே ஆவியின் பிரமாணத்தினாலே பாவ மரணம் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கி புது வாழ்வை எனக்கு தருகிறார். எல்லாம் ஆவியில நிரம்பி கத்தர துதிங்க பார்க்கலாம். எல்லாம் துதிங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஓ ரபா ஷகதனா நல்ல முழு பலத்தோடு அந்நிய பாஷைகளை பேசி ஓ ரிகபா லா ரபா ஷகதனா ஓ ரபா லா ரபா ஷகதனா ரிமா லா ரபா அந்நிய பாஷைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை தொடுவாராக. பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இச்சையின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எஸ் 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 எஸ். மரண பயத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உலக வழிபாட்டின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ரிகபரா ஷகதனா ரிபலா ரபா ஓ ரிபலா ரபா ஓ ரபா ஹalleluya. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டே. புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்கார. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வ
ஓ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கையை தட்டி ஆவில நிரம்பி ரிபா பாபா ஷாகா தானா ரபா பாபா ரிகா பாலா ரபா பாபா ரபா ரபா மன நிறைவுடன் சொல்லுகிறோம். ஓ ஒரு வாழ்வு தந்தவரே, ஒரு துவக்கம் தந்தவரே, ஒரு வாழ்வு தந்தவரே, ஒரு துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கையை தட்டி ஓ ரபா பாபா ஷாகா தானா ரபா லா ரபா ரிபா லா ரபா ஷாகா தானா ரிபா ரிகா லா ரபா ஷாகா தானா ரபா லா ரபா ஷாகா லா ரபா. ஆவியோடே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் ஒரு புது வாழ்வு, ஒரு புது வாழ்வு. ரிசீவ். கையை தட்டி வாய் திறந்து அடிமை தளத்தின் சங்கிலிகள் முறியட்டும், 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 முறியட்டும். Right now, fire. Rikaba raga dana raba baba shaka dana rikada na raba la raba baba raba la raba riba la raba baba shaka dana. ஆவியானவருடைய வல்லமை, ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். Receive. ஷகதன ரபல ரபப. எல்லா விதமான அடிமைத்தனத்தின் சங்கிலிகள், எல்லா விதமான அடிமைத்தனத்தின் சங்கிலிகள், ஓ மரண பயம் என்கிற அடிமைத்தனம், பாவம் என்கிற அடிமைத்தனம், ஓ இச்சை என்கிற அடிமைத்தனம், உலக வழிபாடு என்கிற அடிமைத்தனம், போ வெளியே, போ வெளியே, முறியட்டும். Rikaba raba shaga dana raba la raba riba la rabo shaga dana raba la rabo dana o riba la rabo shandara. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஓ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நல்ல கையை தட்டி, நல்ல வாய் திறந்து, போதாது கிறிஸ்து இயேசுவினாலே, ஆவியின் பிரமாணத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பிரமாணத்தினாலே விடுதலை, 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 விடுதலை. விட வேண்டியதை இன்னைக்கே விற்று. எதுவும் உன்னை அடிமைப்படுத்த கூடாது. எந்த அடிமைத்தனத்துக்குள்ளேயும் தேவ பிள்ளை இருக்கக்கூடாது. அததான் ரோமர்ல வாசிச்சோம். ஃபர்ஸ்ட் அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். இவ்வளவு அற்புதமான ஆண்டவர், கையை உயர்த்தி நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. இது புறஜாதிகளுக்கு புரியாது, ஆனா தேவ பிள்ளைக்கு இது ஆச்சரியமான அனுபவம். இந்த புது வாழ்வு ஆச்சரியமான வாழ்வு. அப்பா, எனக்கு இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வேண்டாம். என்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின என் தேவனாகிய கர்த்தர் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வெளியே கொண்டு வர்றதுக்குரிய பலனை கர்த்தர் உனக்கு தர்றார், ஸ்ட்ரென்தன் பண்றார், தைரியத்தை தர்றார், வைராக்கியத்தை தர்றார். நீ கோலை இல்லை, நீ கோலை இல்லை. உன் வாழ்க்கை அழிச்சு போட்டுறாத. உன் வாழ்க்கை எகிப்திலேயே முடிச்சிடாத. உன் வாழ்க்கையை நரகமா ஆக்கிடாத, நரகமாக்கிடாத.
கர்த்தர் வச்சிருக்கிற புது வாழ்வை நீ அடையணும். புது வாழ்வை நீ அடையணும். அதுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்த. இப்ப முழங்கால நின்று ஆயத்தப்படுத்தப்பா. என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. Travel from slavery to new life. இன்னைக்கு உன்னை அடிமைப்படுத்தி இருப்பது எது என்று நீ நினைக்கிறாயோ அதிலிருந்து தூசியை உதறிட்டு, நித்திரையை விட்டு எழும்பி, குப்பையை விட்டு எழும்பி, பிசாச உதறி தள்ளிட்டு நட. புது வாழ்க்கையை நோக்கி நட. அற்புதமான ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அற்புதமான மேன்மைகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை பெரிய ஆளா பயன்படுத்த போறார். சமாரியா ஸ்திரீ யாருங்க? விபச்சார ஸ்திரீ யாருங்க? அவங்களையே கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா சகேயு யாரு? எஸ்தர் யாரு? அவங்களெல்லாம் கர்த்தர் ஒப்பற்ற ஆயுதமாய் கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா நீ எனக்கு நடந்து புது வாழ்வுக்கு நேராய் வா. நீ எதிர்பார்க்கிறதற்கு மேல கர்த்தர் உன்னை பயன்படுத்தவா. இல்ல நான் கீழே தான் போகணும்னா நீ அடிமைத்தனத்துல இருக்கலாம். ஜோமன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். உன்னுடைய நேச்சர் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இதுதான் நான்ப்பா, இதுதான் நான், இதுதான் நான். என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க. நான் வாழணும் ஆண்டவரே. ராபா ஷாகா தானா ரிபாலா ராபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்கள் அடிமைத்தனத்தை முறிச்சு புது வாழ்வுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போறான்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. எங்களோட தான் பேசினேன் நான் விசுவாசிக்கிறேன். என் காரியங்களை நீர் வெளிப்படுத்தினீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் எதுல கட்டப்பட்டிருக்கிறேங்கிறத நீங்க வெளிப்படுத்தினீங்க நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே, இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வர கிறிஸ்து இயேசுவினாலே, ஆவியின் பிரமாணத்தினாலே, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று எங்களை விடுதலையாக்கிற்று. இன்னைக்கு நாங்க சுதந்திரராகி இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு புது வாழ்வுக்குள்ளே வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.